My dear students, welcome back to Nurses Profile channel. In the video, BNYS course பத்தின complete details, அதாவது counseling procedure, fees என்ன வரும், government colleges எங்கெல்லாம் இருக்குது, government quota and private colleges எங்கெல்லாம் இருக்குது, எவ்வளவு seats வந்து இந்த காலேஜ்ல இருக்குது, and பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ரேஞ்சில கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். BNYS கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. BNYS Bachelor of Naturopathic and Yogic Science, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா யோகா அண்ட் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு டாக்டர் படிப்பு தான். பட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீட் வந்து தேவையில்லை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க ரெண்டு பேருமே படிக்கலாம். எப்படி MBBS கோர்ஸ் வந்து 5.5 years படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோர்ஸோட டியூரேஷனும் 5.5 வருடம். நீங்க 10th முடிச்சிட்டு 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இல்லைன்னா உங்களோட சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த கோர்ஸ் நீங்க வந்து படிக்கலாம். சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் படிக்கலாம். நீட் ஸ்கோர் இந்த படிப்புக்கு வந்து தேவையில்லை. சோ இந்த கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் 2025 அகாடமிக் இருக்கு. ஜூன் மந்த் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஜூன் மந்த் ஓபன் ஆனவுடனே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். சோ இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து www.tnhealth.tngobin. இந்த வெப்சைட் தான் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இந்த வெப்சைட்ல தான் எல்லா அப்டேட்டும் BNYS கோர்ஸ் குறித்த அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ரொசீஜர் எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் சைட்ஸ்ல வந்து அட்மிஷன் இருக்குது. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸ் அட்மிஷன் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரைவேட் காலேஜ்ல 100 சீட் இருக்குதுன்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக கொடுப்பாங்க. கவர்மெண்ட் அந்த கவுன்சிலிங் நடத்தி அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. இதான் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ BNYS பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜஸும் நமக்கு இருக்குது, பிரைவேட் காலேஜஸும் இருக்குது. அந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் சீட்ஸும் இருக்குது. சோ இந்த சீட்ஸ்க்கு நீங்க வரணும்னாலும் இந்த கவுன்சிலிங் மூலமா தான் வரணும். கவுன்சிலிங் மூலமா வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த கோர்ஸோட கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில நமக்கு ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்ல இந்த வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி போஸ்ட்ல என்ன செய்யணும் அப்படின்னா சென்னைக்கு வந்து அனுப்பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கோர்ஸோட கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா டைரக்ட் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு நடக்கும். நீங்க சென்னைக்கு டைரக்டா போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அடுத்து ஜெனரல் கேட்டகரியில வந்து phase 1, phase 2 மூவ்மெண்ட் கவுன்சிலிங் நமக்கு என்ன செய்வாங்கன்னா நடத்துவாங்க. சோ phase 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். நல்ல கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க சீட்டை பொறுத்து நமக்கு phase 2 கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மூவ்மெண்ட் கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா நடத்துவாங்க. இல்லைன்னா அந்த phase 2 ஓட சேர்த்து மூவ்மெண்ட் கவுன்சிலிங் நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நடத்திடுவாங்க. சோ இதுதான் BNYS ஓட கவுன்சிலிங் ப்ரொசீஜர். நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணி போஸ்ட்ல அனுப்பணும். அப்புறம் உங்களுக்கு சென்னையில டைரக்டா கவுன்சிலிங் நடக்கும். இனி நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம், சென்னை. இங்க வந்து நமக்கு 60 சீட்டும், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா 100 சீட்டும் இருக்கும். சோ டோட்டலா கவர்மெண்ட் சீட்டை பொறுத்தவரை நமக்கு 160 சீட் இருக்குது. சோ இந்த 160 சீட்லயும் நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி MBBSக்கு ஃபீஸ் வந்து 16,500 ரூபாய் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் இந்த BNYS கோர்ஸ்க்கும் வரும். இதே இது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல நீங்க சீட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா 1,25,000 ரூபாய் வரும். ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போய் படிக்கணும்னா 2,50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி அதன் மூலமா ஒரு பிரைவேட் காலேஜ்ல போவதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1,25,000 ரூபாய் தான் வரும். இதுலயே நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்க, SC, ST, SCA இருக்கிறீங்கன்னா அதுக்கான கன்செஷனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு 2 சீட்டும், அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 2 சீட்டும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 8 சீட்டும், அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 சீட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இந்த கோர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குது, அதாவது பிரைவேட் காலேஜஸ் என்னெல்லாம் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 16 காலேஜஸ் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும். சோ ஒன்னொன்னும் பார்த்து நம்ம எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இங்க வந்து ஆனுவல் இன்டேக் 100 சீட் இருக்குது. இதுல வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து 65 சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. அதே மாதிரி சிவராஜ் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டோட்டலாவே 40 சீட்டு தான் இருக்குது. இதுல 26 சீட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும். அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ்ல 65 சீட் இருக்குது.
எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதிலயும் 65 சீட் இருக்குது. நந்தா நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல 39 சீட்டு, அன்னை காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்ல 50 சீட்டு, கிருஷ்ணா நேச்சுரோபதி காலேஜ்ல 65 சீட்டு, மதர் தெரசா நேச்சுரோபதி காலேஜ்ல 65 சீட்டு, தங்கப்பழம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 65 சீட்டு, அதே மாதிரி கொங்கு நேச்சுரோபதி காலேஜ்ல 65 சீட்டு, ஸ்ரீ ஐசக் நியூட்டன் நேச்சுரோபதி காலேஜ்ல 65 சீட்டு, ஆத்தி நேச்சுரோபதி யோகிக் மெடிக்கல் காலேஜ்ல 65 சீட்டு, ஸ்ரீ இந்திராணி கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல 65 சீட்டு, சோனா மெடிக்கல் காலேஜ்ல 65 சீட்டு, ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜ்ல 65 சீட்டு, சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி காலேஜ்ல 65 சீட்டு. சோ டோட்டலா நமக்கு பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 1960 சீட்ஸ் வந்து நமக்கு வரும். இது எல்லாமே லாஸ்ட் இயர் உள்ள ப்ராஸ்பெக்டஸ்ல அவங்க கொடுத்திருக்கிறது தான். போன வருஷம் உள்ள ப்ராஸ்பெக்டஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஆனுவல் இன்டேக் எவ்வளவு, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத போன வருஷம் உள்ள ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இனி கட் ஆஃப் பொறுத்தவரையில எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு சீட் வேணும்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 180 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். செல்ஃப் பைனான்சிங் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல உள்ள சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 162 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சீட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த BNOS கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, எவ்வளவு காலேஜஸ் இருக்குது, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், நீங்க சென்னை போய் டைரக்டா தான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 16,500 ரூபாய் வரும். கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் 1,25,000 ரூபாய் வரும். இல்ல நீங்க இந்த காலேஜ்ல எல்லாம் டைரக்டா போய் படிக்கணும் அப்படின்னா 2,50,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு ஃபீஸ் வரும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.